Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic C program to find quotient and remainder. அப்ப ரெண்டு integer input கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதுல இருந்து quotient and remainder கண்டுபிடிக்கிறதுக்கு C program எப்படி எழுதணும்ங்கறத இந்த டுட்டோரியல்ல டீடைலா பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது quotient and remainder. பட் இது ரெண்டையுமே நம்ம செப்பரேட்டா ப்ரீவியஸ் டுட்டோரியல்ல பார்த்துருக்கோம். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன்ல பார்த்தோன்னா கோஷன் கிடைச்சிது. தென் மாடுலஸ் ஆப்ரேஷன்ல பார்த்தோன்னா ரிமைண்டர் கிடைச்சிது. இந்த டுட்டோரியல்ல ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிவிஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணணும், மாடுலஸ் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் arithmetic division operator, that is forward slash. This forward slash divides one left hand operand by right hand operand and gives the quotient. So division operation perform பண்றதுக்கு minimum ரெண்டு numbers வேணும். So ஒன்னு வந்து left hand operand, இன்னொன்னு வந்து right hand operand. So அது ரெண்டுக்கும் நடுவுல நான் division operator யூஸ் பண்ணி division operation perform பண்றேன். அதுல இருந்து எனக்கு quotient வந்து அவுட்புட்டா கிடைக்கும். Example, left hand operand, then ஒரு forward slash, then right hand operand. So இந்த ரெண்டு ஆப்பரண்டுக்கு நடுவுல நான் ஸ்லாஷ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிவைடெண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிவைசர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது arithmetic modulus operator, that is percentage symbol, which divides the left hand operand by right hand operand and gives the remainder. ஸோ மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டிப்பா மினிமம் ரெண்டு நம்பர்ஸ் வேணும். ஸோ ஒன் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிவைடெண்ட், தென் another one is right hand operand which is also known as divisor. ஸோ இந்த டிவைடெண்ட் அண்ட் டிவைசர் இந்த ரெண்டு நம்பரை தான் நம்ம இன்டீஜர் இன்புட்டா ரீட் பண்ண போறோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 25 divided by 7, answer is 3. So இதுல 3 is the quotient. So நம்ம ஒரு division operation perform பண்ணும்போது நமக்கு quotient தான் ரிசல்ட்டா கிடைக்கும். 3 7s are 21. இதுல ரிமைண்டர் வந்து 4. இந்த ரிமைண்டரை நம்ம அவுட்புட்டா கெட் பண்றதுக்கு மாடுலஸ் ஆப்ரேஷன், தட் இஸ் பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 25 7ஆல மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4ங்கிறது அவுட்புட்டா கிடைக்கும். ஏன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் எ டிவிஷன். ஒரு டிவிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டர் என்னதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ நம்ம இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை நான் டிவைடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், செகண்ட் நம்பரை நான் டிவைசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், தட் இஸ் கோஷியன்ட், த ரிசல்ட் ஆஃப் த டிவிஷன் ஆப்ரேஷன். தென் அந்த ரெண்டு நம்பரையும் மாடுலஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுல இருந்து ரிமைண்டர் கிடைக்கும், that is the result of the modulus operation. So இதுல dividend அப்படின்னா எந்த நம்பரை நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோமோ அதுதான் dividend, then எந்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ண போறோமோ அதுதான் divisor. அப்ப இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு dividend அப்படின்னு ஒரு இன்புட் வேணும், divisor அப்படின்னு ஒரு இன்புட் வேணும், then quotient அப்படிங்கிறது ஒரு அவுட்புட், ரிமைண்டர் அப்படிங்கிறது இன்னொரு அவுட்புட். அப்ப 2 inputs and 2 outputs, டோட்டலா 4 வேரியபிள்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பற்றி சிங்கிள் லைனில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு சிங்கிள் லைன் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் the quotient and remainder. So நான் இப்போ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் முடிச்சிட்டேன். The next section preprocessor section. எந்த ஒரு C ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா எல்லா C ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ C ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்
ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவில் தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் டைப் பண்ணிட்டேன். தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்க்கு உள்ள stdio.h ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். சிமிலர்லி எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே நம்ம கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். தென் சிமிலர்லி நான் conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்க்கு நடுவில் conio.h. இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான 2 ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ நான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன் டைப். ஸோ சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து பெரான்சிசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் இதுல செமிகோலன் கொடுக்கக்கூடாது. இதுல ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள், இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் டைப்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்றேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு நான் வாய்ட் அப்படிங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்றேன். ஸோ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஓப்பன் பரான்தசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்தசிஸ். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் வந்து பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன்ல அந்த மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் கர்லி பிரேஸ் தான் பிகினிங் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ப்ரோக்ராம்ல 2 இன்புட் வேரியபிளும் 2 அவுட்புட் வேரியபிளும் தேவைப்படும். So this program needs 2 integer input variables for dividend and divisor and 2 output variables for quotient and remainder. அப்ப 2 input variableம் 2 output variableம் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவைப்படும். அதோட டைப் வந்து நான் integer எடுத்துக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். செமிகோலன் போட்டு முடிக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் இன்டிஜர் டைப் டேட்டா தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டேட்டா டைப்போட கீவேர்டு வந்து இன்ட். அப்போ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். செமிகோலன் போட்டு முடிக்கணும். நான் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே இன்டிஜர் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் வரிசையாக கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் டிவைடண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் காமா. தென் செகண்ட் வேரியபிளை நான் டிவைசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் காமா. இன்புட் வந்து 2 தான். தென் அவுட்புட் வேரியபிள்ல ஒரு வேரியபிளை நான் கோஷன்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் ஒரு காமா. தென் அடுத்த வேரியபிளை நான் ரிமைண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு மொத்தம் 4 வேரியபிள்ஸ் தான் தேவை. தென் முடிக்கும் போது ஒரு செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இதுல டிவைடண்ட் அண்ட் டிவைசர் இது ரெண்டும் இன்புட் வேரியபிள்ஸ். கோஷன் அண்ட் ரிமைண்டர் இது ரெண்டுமே அவுட்புட் வேரியபிள்ஸ். நான் எல்லாமே இன்டிஜர் டைப்பே எடுத்துக்கிறேன். நீங்க ஃப்ளோட் வேணும்னா ஃப்ளோட் டைப்பும் எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். இது ஒரு கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு கிளியர் த அவுட்புட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல இருந்து பழைய ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் டைப் பண்றதுக்கு CLR அப்படின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் பரான்தசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்தசிஸ் போட்டு செமிகோலன். கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்மளோட டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் த யூசர் இஸ் ஆஸ்க் டு என்டர் த டிவைடண்ட் அண்ட் டிவைசர் யூசிங் printf ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிவைடண்ட் அண்ட் டிவைசரை என்டர் பண்ண சொல்லி யூசர்ட்ட கேட்க போறேன். சி ப்ரோக்ராம்ல ஒரு printf ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்தசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணி செமிகோலன்.
ஸோ நம்ம இப்போ எந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்டர் த டிவைடண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு நான் இதில் ஒரு ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ லைன் கேரக்டர், தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். அப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்டர் த டிவைடன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் we need a scanf statement to read the two integers from the keyboard and stored in the variables dividend and divisor. அப்போ இந்த ரெண்டு இன்புட்டையும் நம்ம கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை செப்பரேட் வேரியபிள்ஸ்ல scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ scanf எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு then ஒரு கமா, then address of operator போட்டு variable 1, address of operator variable 2, அப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். then parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நான் இப்போ இன்டீஜர் டைப் டேட்டா தான் ரீட் பண்ண போறேன். அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. தென் எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிளுக்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து இன்புட் ரீட் பண்ண போறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இன்டீஜர் வேரியபிள்ங்கிறதுனால நான் %d யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் தான் ரீட் பண்ண போறேன். ஸோ ஒரு தடவை %d கொடுத்தா போதும். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா, அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் டிவைடன் அப்படின்னு வச்சிருந்தேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி நான் டிவைசரையும் இன்புட்டா ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான். பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணி parenthesis ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்டர் த டிவைசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் %d கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா, அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் நேம் நான் டிவைசர்னு கொடுத்துக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இப்போ நமக்கு தேவையான ரெண்டு இன்புட்டையும் ரீட் பண்ணி செப்பரேட் வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் we need to divide the two input numbers using expressions. ஸோ இப்போ நான் ரெண்டு நம்பரை இப்போ டிவைட் பண்ண போறேன் using the arithmetic division operator, that is forward slash. அண்ட் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை நான் கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ இதை நான் ஒரு எக்ஸ்பிரஷனா ஃபார்ம் பண்றேன். ஸோ we need to perform modular division of the two input numbers using expression. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மாடுலர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு இன்புட் நம்பர் ரீட் பண்ணி செப்பரேட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். These two numbers are divided using the arithmetic modulus operator, that is percentage, and the result is stored in the variable remainder. So next நம்ம இப்போ expressions யூஸ் பண்ணி division and modular division ரெண்டு ஆபரேஷனையுமே பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இப்போ டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து டிவைடண்ட் எடுத்துக்கணும். தென் டிவிஷன் ஆபரேஷனுக்குள்ள ஆபரேட்டர் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் செகண்ட் வேரியபிள் வந்து டிவைசர், தென் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இதுல இருந்து நமக்கு கோஷன் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ அதை நான் கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்றேன். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வேரியபிள் நேம் வந்து கோஷன். அப்போ டிவைடண்டை டிவைசரால டிவைட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் வந்து இப்போ கோஷன் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். தென் செமிகோலன் போட்டு முடிச்சிருக்கேன். தென் சிமிலர்லி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலோ டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை நான் ரிமைண்டர் அப்படிங்கிற வேரியபிள்லயே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து டிவைடன், தென் ஆப்ரேட்டர் வந்து %, தென் செகண்ட் வேரியபிள் வந்து டிவைசர், தென் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். அப்போ டிவைடண்டை டிவைசரால டிவைட் பண்ணி அதுல இருந்து ரிமைண்டர் ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூவை நான் ரிமைண்டர்ங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். So finally, the printf function is used to display the result of division and modulo division operation to the screen. அப்போ C ப்ரோக்ராம்ல ஒரு printf function யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, தென் வேரியபிள் 1, வேரியபிள் 2, இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணணும்.
தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்டீஜர் டைப் டேட்டா தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. ஸோ ஃபைனலாக நான் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கோஷன்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ கோஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங்கை நான் இப்போ கொடுத்துக்கிறேன். கோஷன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும், ஈக்குவல் டு அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். தென் இந்த இடத்துல எனக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதில் நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நான் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, இங்கே அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து கோஷன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி நான் இன்னொரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரிமைண்டரையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கணும். ஸோ நான் ரிமைண்டர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் %d கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா, வேரியபிள் நேம் வந்து ரிமைண்டர், தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நான் டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக டைப் பண்ண வேண்டியது getch ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ரீட் எனி ஆல்ஃபானியூமரிக் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். கீபோர்ட்ல இருந்து எந்த கேரக்டரை வேணாலும் இன்புட்டா ரீட் பண்ணி கன்சோல் ஸ்கிரீன்ல இருந்து மானிட்டரை ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். getch ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு getch அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஓப்பன் parenthesis ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு செமிகோலன். ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ப்ரோக்ராமோட லாஸ்ட் லைன்ல ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன், நான் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலவே சேவ். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் கோஷன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் .c. தென் கிளிக் ஓகே. ஸோ நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எந்த எரரும் வரல. தென் ஃபைனலாக ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் printfல நான் என்டர் த டிவைடண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன், அது டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் /n நியூ லைன் கேரக்டர் கொடுத்துருந்தேன். கர்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆகுது. நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்கணும். நான் 17 அப்படின்னு ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்பர் கீபோர்ட்ல இருந்து ரீட் ஆகி டிவைடண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் printfல நான் என்டர் த டிவைசர்னு கொடுத்துருந்தேன், அது டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ செகண்ட் இன்புட் கொடுக்கணும். நான் 2 கொடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ இப்போ டிவைசர் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் டிவிஷன் அண்ட் மாடுலர் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 8 2s are 16, ரிமைண்டர் வந்து 1. அப்போ கோஷன் வந்து 8 கிடைக்கணும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கணும். பார்த்தீங்கன்னா கோஷன் இஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு அவுட்புட்டும் printf மூலமா பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் கோஷன் அண்ட் ரிமைண்டர். ஸோ ஃபைனலாக ஃபைலில் போய் குயிட் கொடுத்தனா டர்போஸ் எடிட்டர் க்ளோஸ் ஆயிரும். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.